அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமாம். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம், அதுல 3ஆம் வசனத்துக்குள்ள வாசிப்போம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன பண்ணாரா? ஆண்டவர் என்ன பண்ணாரா? குணமாக்குகிற தேவன். ஆமாம். எவ்வளவோ நான் செலவு பண்ணி குணமாக மாட்டேது, என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வர மாட்டேது. என்னத்தனை மருந்து மாத்திரை எடுக்கிறேன், ஆனாலும் எந்தவித மாற்றம் இல்லை. நான் வியாதியில தான் நிலைச்சிருக்கிறேன். என் வியாதியை விட்டு போக மாட்டேன். ஒருவேளை எதனோடு கூட கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா, இந்த காலை வேளையில உங்களை குணமாக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து மரித்து அடக்கப்பட்ட 3 உயிரோடு எழுந்து இந்த உயிரோடு இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரின் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பைபிள்ல ஒரு ஸ்திரீ பார்த்தீங்கன்னா எத்தனையோ காசுகளை செலவு பண்ணி அந்த குணமாகும் சொல்லி பார்த்தான். அதை செலவு பண்ணி ஆனால் குணமாகவே இல்லை. சற்று எல்லாமே அந்த உயிரை நின்று போகாம அவளை வாலிப புள்ள. ஆனாலும் வியாதி சுகமாகவே இல்லை. ஆனாலும் அவர் நம்பிக்கை விடலை. அந்த வழியா இயேசு போருகிறதை அவர் கேள்விப்பட்டு ஆண்டுடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அவர்களுக்கு அந்த உதிர நின்று போய் பரிபூர்ண சுகத்தை தேவனாக கர்த்தர் கொடுத்தார். பணம் செலவழிந்தது. எத்தனையோ வியாதிசுக்காரன் போய் பார்த்தாங்க, எத்தனை பேர் குணமாக, ஆனாலும் ஒரு குணமாக. ஆனா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல கர்த்தருடைய அந்த வல்லமை புறப்பட்டு பரிபூர்ண சுகத்தை அந்த இடத்துல தேவன் தருகிறதை பார்க்க முடியுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இந்த பகல் வேளையிலும் கூட உங்களை குணமாக்கும்படி தேவன் விரும்புகிறார். நிச்சயமாக இந்த வியாதி உங்களை விட்டு நிச்சயமாக நீங்க முழுமையாய் இயேசுவை நம்பும் பொழுது, நீங்கள் முழு விசுவாசத்தோடு ஏசப்பா என்னை குணமாக்குவார் என்று நீங்க நம்பிக்கையோடு, இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய தழும்புகளாலே நான் குணமாவேன் என்று நீங்கள் உறுதியாய் நம்பியிருப்பீங்கன்னா, நிச்சயமா அந்த ஸ்திரிக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய என் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்டல் மாத்திரமல்ல, என்ன பண்ணா அவர்களுடைய காயங்களை கட்டுகிற தேவனாக கர்த்தர். சோதர காயங்கள் அதை கட்டாம அது அந்த புண்கள் ஆறாது. ஆனா அன்னைக்கு நம்மளை கட்டி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஒரு சமாரியம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், விழுந்து போனவனே அவருடைய காயங்கள் என்ன பண்ணா, காயத்தோடு கீழே கிடந்தவனே தோளில் மேல சுமந்து எல்லாரும் பார்த்து விலகி போறாங்க. அவன் அடிபட்டு கீழே கிடக்கான். ஆனாலும் பாருங்க, யாருமே அவன் கண்டுக்கல. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த தோல் மேல அவன மேல நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தோழி மேல போட்டு என்ன பண்ணார்? அவங்க காயங்களை கட்டுகிறதை நான் பார்க்க முடியுது. இந்த புதிய நாளில கூட உங்களை குணமாக்கும்படி தேவன் இருக்கிறார். நிச்சயமா உங்க வியாதி நிச்சயமா அது உங்களை விட்டு வெளியேறும். நிச்சயமா நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, உங்களை காயங்களை கட்டி அந்த தழும்பு இல்லாதபடிக்கு உங்களை பரிபூர்ண சுகத்தை கொடுக்க, பலத்தை கொடுக்க தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்க, சோதர விசுவாசம் இருங்க. நிச்சயமா நீங்கள் குணமாவீர்கள். கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டி உங்களை சுமக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குணமாக்குகிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த சரீரத்துல பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரை உயிர் திறந்த வல்லமை இந்த சரீரத்தில் அற்புதங்களை செய்வதாக இவளை காயங்களை கட்டி கண்ணீரை துடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்கப்பா, நிலைநிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் வேலைக்கு போனாதான் அவங்க சம்பளம் அப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுடைய கர்த்தருடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். சரீரத்துல ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்படியே செய்யப்படுவதற்கு நன்றி. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.